الحمد لله الذي لا يبلغ مدحته القائلون ولا يحصي نعماه العبدون ولا يؤدي حقه المجتهدون الذي لا يدركه بعد الهمم ولا يناله غوص الفتن الذي ليس لصفته حد محدود ولا نعت موجود ولا وقت ممدود الذي فطر الخلائق بقدرته ونشر الرياح برحمته وبث بالصخور ميدان أرضه والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا ونبينا وحبيبنا وحبيب قلوبنا أبي القاسم مصطفى محمد وعلى أهل بيته الطيبين الطاهرين وأصحابه المنتجبين. قال الله سبحانه وتعالى: بسم الله الرحمن الرحيم فإنها لا تعمل أبصار ولكن تعمل القلوب التي في الصدور. صدق الله العلي العظيم. அல்லாஹ்வை புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களது பரிசுத்த குடும்பத்தினர்களாகிய அஹ்லுல் பைத்துகள் மீதும் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லாதன் பின்னர் ஜும்மாவுக்கு வருகை தந்திருக்கின்ற நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, உலமாக்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுகின்ற விடயத்திலே முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தை செய்தவனாக இத்தகுல்லாஹ் வபினல்மி அம்ரிக்கும், அல்லாஹ்வை பயந்த நிலையில் உங்களுடைய காரியங்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள் என்ற இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உபதேசத்தோடு கடந்த ரமலான் மாதம் எம்மை மிகவும் விரைவாக வந்து அது எம்மிடமிருந்து விடை பெற்று சென்றிருக்கின்றது. ஒரு மனிதனுடைய உடல் அவனுடைய உடலையும் உயிரையும் ஆத்மாவையும் கொண்டிருக்கிறது. இந்த ஆத்மா அதனை சீர் செய்கின்ற, பிரகாசிக்க செய்கின்ற, வளர்ச்சி அடைய செய்கின்ற, எப்பொழுதும் ஒரு மனிதனுடைய ஆன்மீக ரீதியான விடயங்களுக்கு இந்த உள்ளம், கல்ப், அவனுடைய ஆத்மா, ரூஹ், அவனுடைய ஃபுஆத் என்ற பல சொற்களிலே வந்திருக்கின்ற விடயம். இதில் இந்த ரமலான் மாதம் எங்களுக்கு இந்த விடயத்திலே மிகவும் மறக்க முடியாத ஒரு விடயத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றது. எனவேதான் இந்த உள்ளத்தை பற்றி, கல்பை பற்றி பல வகையான ஆய்வுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கல்பை பற்றி, உள்ளத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றான். எனவே இந்த உள்ளத்தை பற்றி எவர்கள் கூடுதலாக ரமலான் மாசத்திலே கவனம் செலுத்தினார்களோ நிச்சயமாக அவர்களுடைய செயற்பாடு, ஆத்மீக ரீதியான அவர்களுடைய நடைமுறைகள் அடுத்து வரக்கூடிய ரமலான் வரைக்கும் அவர்களுடைய செயலிலே சுலூக்கு என்று சொல்லக்கூடிய அஸ்ஸைரு வஸ்ஸுலூக் என்ற அஹ்லாக்குடைய அறிஞர்கள் இது பற்றி ஆய்வு செய்து பல விடயங்களை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். எனவேதான் ரமலான் மாதம் முடிந்தாலும் நாம் எவர்களெல்லாம் இந்த விடயங்களிலே எந்த அளவுக்கு கவனத்தை செலுத்துகின்றோமோ நிச்சயமாக அந்த அளவு அந்த மனிதனிலே ஒரு உயர்வையும் ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை.
ஆகவேதான் சகோதரர்களே, இந்த ரமலான் மாதத்திலே எங்களுடைய வாழ்க்கையை சற்று ஆழமாகவும் வேரூன்றி பார்க்கின்ற ஒரு பக்குவமான ஒரு உயர்வான நிலைகளை அல்லாஹு தஆலா எங்களுக்கு வழங்கி இருந்தார். எனவேதான் நாங்கள் என்ன விடயமாக இருந்தாலும் அவைகளை யோசித்து செய்யக்கூடிய, அதனுடைய ஹராம் ஹலாலை பேணி நடக்கின்ற நாவடக்கமாக இருக்கலாம், கொடுக்கல் வாங்கல்களாக இருக்கலாம், உடன்படிக்கை செய்வதிலே இருக்கலாம், வாக்களிப்பதிலே இருக்கலாம், ஐவேளை தொழுகையிலே கவனம் செலுத்துவதாக இருக்கலாம், குர்ஆனை ஓதுவதாக, சதக்கா கொடுப்பதாக, இது போன்ற என்ன விடயங்களாக இருந்தாலும் நாங்கள் அதனை ஆழமாக சிந்தித்து செயற்பட்டோம். எனவேதான் நிச்சயமாக இந்த ரமலானுக்கு பிறகும் கூட நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே சில வித்தியாசமான நடைமுறைகளிலே நாங்கள் செயற்படுவோம். தொழிலாக இருந்தால் நாங்கள் கூடுதலாக அதிலே செயற்படுவோம், அல்லது உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்தால் அவைகளிலே எங்களுடைய கவனம் செலுத்தப்படும். எனவேதான் அதே நேரத்திலே கொடுக்கல் வாங்கல், சமூக தொடர்பாடல் என்ற பல்வேறு விடயங்கள் வருகின்ற பொழுது, இவ்வாறான சில நேரங்களிலே பல பிரச்சனைகள் எழுகின்ற பொழுதெல்லாம் எங்களுக்கு மன அமைதியை, நிம்மதியை கொடுக்கக்கூடியது இந்த உள்ளம், இந்த கல்ப். இது ரமலான் மாசத்திலே நாங்கள் பெற்றுக்கொண்ட ஒரு உயர்வு என்பதற்கு ஒரு சான்றாகும். அதே நேரத்திலே நாங்கள் ரமலான் மாதத்திலே அநேகமாக எங்களிடத்திலே இருப்பதை கொடுத்து உதவி செய்தோம். அந்த நிலைமை எங்களுக்கு மற்ற காலங்களிலும் அதை நீ செய்து கொண்டு இரு என்ற ஒரு நிலையை எங்களுடைய உள்ளம் எப்பொழுதும் எங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கும். அதே நேரத்திலே எப்பொழுதும் மூமின்களை பொறுத்தவரையிலே, மூமின்கள் இந்த உள்ளத்தை பக்குவப்படுத்திக் கொண்டவர்கள், அவர்கள் திருப்தி அடைய மாட்டார்கள். இன்னும் அடுத்த கட்டத்தை நான் அடைவது எவ்வாறு, இந்த நிலையிலே, இந்த ஹாலிலே இருந்து மற்ற ஒரு ஹாலுக்கு, மற்றொரு நிலைக்கு நான் அடைவது எப்படி என்று அவர்கள் செயற்பாடுகளிலே ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். தன்னுடைய அந்தரங்க வாழ்க்கை, சமூக வாழ்க்கை போன்ற சகல விடயங்களிலும் ஒரு கட்டத்திலே அவர்கள் நிம்மதியாக இருக்க மாட்டார்கள். இந்த ஆன்மீக ரீதியான உள்ள பக்குவம் அடைந்த இந்த நிலையிலே அவர்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பார்கள். அதன் போது நல்ல அனுபவங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்வார்கள். கற்றல் செயற்பாடுகளில் ஈடுபடுவார்கள். நல்ல நூல்களை, நல்ல விடயங்களை கேட்பதிலும் வாசிப்பதிலும் அதை மற்றவர்களுக்கு பகிர்வதிலும் அவர்கள் செயற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலைகளை எல்லாம் நாங்கள் இந்த ரமலான் மாதம் எங்களுக்கு கற்றுத்தந்த சகோதரர்களே, இந்த கல்ப், குலூப் என்று நாங்கள் சொல்லுகிறோமே, இதனுடைய பிசிக் ரீதியாக நாங்கள் இதயம் என்று நாங்கள் கருத்து கொண்டாலும் கூட சமகாலத்திலே எழுதப்பட்ட ஒரு நூலை நாங்கள் பார்க்கலாம். ஒரு அறிஞர் அவர் எவ்வாறு சொல்லுகிறார் என்றால், இந்த ஒரு வைத்தியர், இருதய சத்திரை சிகிச்சையிலே மிகவும் நிபுணத்துவம் பெற்ற ஒரு அறிஞர், தன்னுடைய ஆய்வின் முடிவை ஒரு நூலிலே அவர் சொல்லுகின்ற பொழுது, ஒருவருடைய மாற்று சிகிச்சை, இதயத்தை மாற்றுவது, இன்னொருவருக்கு இதய சிகிச்சை செய்து அவருடைய இதயத்தை எடுத்து இன்னொருவருக்கு மாற்றுவது, அல்லது ஒருவர் மரணிக்குகின்ற பொழுது அவர் உயிரெழுதுவார், என்னுடைய இதயத்தை அல்லது என்னுடைய கண்ணை அல்லது என்னுடைய உறுப்பை இன்ன இடத்திலே, இன்ன லெபோரட்டரியிலே அல்லது இன்ன இடத்திலே அல்லது அது இந்த மரணத்தை எதிர்நோக்கி இருக்கின்ற மனிதருக்கு நீங்கள் தானம் செய்யுங்கள் என்றெல்லாம் இந்த உலகத்திலே பேசப்படுகிறது. இப்படியான ஒரு நிலையிலே தான் ராசோ நியாஸ் கல்ப் என்ற ஒரு நூலிலே ஒரு மேற்கத்திய அறிஞருடைய குறிப்பொன்று சொல்லுகிறது. எவ்வாறு என்றால், நான் ஒருவருடைய இதயத்தை எடுத்து, அதாவது வீரமிக்க ஒரு வீரனுடைய இதயத்தை எடுத்து ஒரு கோழையினுடைய உள்ளத்திலே வைத்தேன். அதற்கு பிறகு அவருடைய செயற்பாட்டிலே பல மாற்றம் ஏற்பட்டு அவர் ஒரு வீரனாக வந்திருக்கின்றார்.
கெட்ட செயற்பாடிலே ஈடுபட்டு கொண்டிருந்த ஒருவர், அவருடைய இதயத்தை எடுத்து ஒரு இன்னொருவருக்கு வைத்தேன், அவர் நல்ல ஒரு செயற்பாடுள்ள ஒரு சுறுசுறுப்பானவராக மாறினார். கஞ்சத்தனம் மிக்க ஒருவருடைய உள்ளத்தை எடுத்து, இதயத்தை எடுத்து இன்னொரு மனிதருக்கு மாற்றினேன். அதாவது கஞ்சத்தினம் மிக்கவராக அந்த மனிதர் மாறினார். இதே போன்று ஒவ்வொரு விடயங்களை பற்றியும் அவர் குறிப்பிடுகின்றார். எனவேதான் சகோதரர்களே, இதிலே நாங்கள் இஸ்லாத்தினுடைய அஹ்லுல் பைத்துகளுடைய கண்ணோட்டம், இதற்கு ஏதும் அடிப்படை இருக்கிறதா என்று பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக இமாம் அலி இப்னு மூஸா ரிலா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல் கல்பு மலிக்குல் ஜஸத். கல்பு என்பது, இதயம் என்பது ஒரு மனிதனுடைய உள்ளத்தை ஆளுகின்ற ஆட்சியை கொண்டிருக்கின்றது. வத்திமாகு அன் உம்மாலிஹி. மூளை என்பது அதனுடைய அந்த இதயம் கொடுக்குகின்ற அந்த ஓடரை, அந்த கட்டளையை செய்யக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கிறது என்ற ஒரு கருத்தை இமாமுனா அலி இப்னு மூஸா ரிலா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லியிருக்கின்ற ஒரு விடயத்தை பார்க்கின்றோம். இந்த அறிஞர், இந்த ஆய்வாளர், இருதய விஞ்ஞானி, فإنها لا تعمل الأبصار ولكن تعمل القلوب التي في الصدور. மனிதனுடைய பார்வை அதை விடவும் அவனுடைய உள்ளத்திலே இருக்குகின்ற இதயம், அது உறங்குகின்ற பொழுது, அது செயலிழக்குகின்ற பொழுது ஏற்படுகின்ற விடயத்தை பற்றி ஆய்வு செய்து அந்த ஆய்வின் முடிவை அவர் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். ஆகவேதான் சகோதரர்களே, எனவே உள்ளத்தை பக்குவப்படுத்துகின்ற ஒரு நிலையிலே, அது சில நேரங்களிலே சில எங்களுடைய அஹ்லு சுன்னா ஜமாத்தை சேர்ந்தவர்களுடைய சில நேர ரிவாயத்துகளை கூட பார்க்கின்ற பொழுது, ரசூலுல்லாஹ்வுடைய இதயத்தை எடுத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதாவது கழுவினார்கள், அல்லது துப்புரவு செய்தார்கள், அல்லது அதனை பிரகாசமடைய செய்தார்கள் என்ற கருத்தெல்லாம் சொல்லுகின்றார்கள் என்றால், அதற்கு சில நேரங்களிலே சில குறிப்புகளின் அடிப்படைகள் இல்லாமலுக்கும் இல்லை. எனவேதான் இப்படியாக பல கண்ணோட்டத்திலே இந்த கல்பை பற்றி, இதயத்தை பற்றி ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் இந்த ரமலான் மாதத்திலே நாங்கள் செய்த இந்த உள்ளத்தை பக்குவப்படுத்துகின்ற அமல்களிலே ஒன்றுதான் பிரதானமாக நாங்கள் மேற்கொண்டது பிரார்த்தனைகள், துவா. அமீருல் மூமினீன் ஹஜ்ரத் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு முறை பார்க்கின்றார்கள், நீண்ட துவாவை சிலர்கள் ஓதிக்கொண்டு கஷ்டப்படுவதை அவதானிக்கிறார்கள். சில நேரங்களிலே நாங்கள் இந்த ஜோஷன் கபீர் அல்லது அபு ஹம்சா சுமாலி அவர் அந்த துவா, அல்லது துவாவுல் இஃப்திதாஹியா, இப்படியான துவாக்களை, அல்லது துவாவுல் அரஃபா, கிட்டத்தட்ட 40 பக்கங்கள் 60 பக்கங்கள் என்று துவாக்கள் வரும். எனவே இதை கண்ணுட்ட இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். எவ்வாறு என்றால், பிஹாருல் அன்வார் என்ற நூலின் 13வது பக்கத்திலே இதை குறிப்பிடுகின்றார்கள். எவ்வாறு என்றால், நீண்ட துவாக்களை ஏற்றுக்கொள்கின்ற அதே இறைவன் சுருக்கமான துவாக்களையும் ஏற்றுக்கொள்கின்றான் என்று சொல்லி, இந்த சகல துவாக்களையும் பிரார்த்தனைகளையும் உள்ளடக்கியதாக 4 வரிகளை சுருக்கமாக சொல்லித் தருகின்றார்கள் ஹஜ்ரத் அலி இப்னு அபி தாலிப் ஸலாமுல்லாஹி அலைஹி அவர்கள். அந்த 4 அடிகளும் நாங்கள் பார்க்குகின்ற பொழுது 4 வசனங்களை கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி நிஅமத்தின். அல்லாஹ் தந்திருக்கின்ற எல்லா நிஅமத்துகளுக்கும் புகழ் கூறி நன்றி தெரிவித்து சொல்லுகின்ற அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி நிஅமத்தின். அல்ஹம்துலில்லாஹ் அஸ்அலுல்லாஹ மின் குல்லி கைரின். அல்லாஹ்விடத்திலே சகல கைர்களும், அது சகல விதமான நன்மைகளையும் நான் அல்லாஹ்விடத்திலே கேட்குகிறேன். அஊது பில்லாஹி மின் குல்லி ஷர்ரின். சகல விதமான ஷர்றுகளை விட்டும் அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வஅஸ்தக்ஃபிருல்லாஹ மின் குல்லி ஸம்பின். சகல விதமான பாவங்களிலும் இருந்து அல்லாஹ்விடத்திலே நான் இஸ்திக்பார் செய்து கொள்கின்றேன் என்று இந்த சகல துஆக்களிலும் இருக்கக்கூடிய அம்சத்தை 4 வரிகளிலே அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி நிஅமா அஸ்அலுல்லாஹ மின் குல்லி கைரின் அஊது பில்லாஹி மின் குல்லி ஷர்ரின் வஅஸ்தக்ஃபிருல்லாஹ மின் குல்லி ஸம்பின் என்று சுருக்கமாக
சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவேதான் சகோதரர்களே, நாங்கள் ரமதான் மாதத்திலே பெற்று வந்த, கண்டு வந்த, அனுபவித்து வந்த இந்த அனுபவங்களை நாங்கள் மெதுமெதுவாக எங்களிடத்தில் இருந்து சென்று விடாமல் அதில் கண்ணும் கருத்துமாக அடியேனும் தாங்களும் ஏனையவர்களும் கேட்டுக்கொண்டிருப்பவர்களும் இதிலே நாங்கள் கவனம் செலுத்தினால் நிச்சயமா எங்களுடைய வாழ்க்கையிலே மறுமலர்ச்சி ஏற்படும், சிறந்தவர்களாக நல்லவர்களாக மாறுவோம் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன பயிற்சிகளை எல்லாம் இந்த ரமதான் மாதம் எங்களுக்கு தந்ததோ, எந்தெந்த நேரத்திலே எல்லாம் எங்களை எழுப்பி வைத்து வணக்கம் செய்வதற்கு அது எங்களை தூண்டியதோ, எங்களிடத்தில் எவருக்கும் இல்லை என்று சொல்லாமல் இருப்பதை கொடுத்து உதவி செய்ய எங்களுக்கு கிடைத்ததோ, எந்த நேரங்களில் எல்லாம் குர்ஆன் ஓத கிடைத்ததோ, துஆ ஓத கிடைத்ததோ, நாங்கள் நாவடக்க கிடைத்ததோ, கொடுத்த வாக்கை நிறைவேற்ற நாங்கள் எல்லாம் பக்குவப்பட்டு கொண்டோமோ, எனவே எங்களுடைய எண்ணத்தையும் உள்ளத்தையும் நாங்கள் பாதுகாத்து அல்லாஹ் தஆலா இறுதி வரை நல்ல நிலை அடைந்த நல்லடியார் கூட்டத்தில் என்னையும் உங்களை ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா ஆதைனாக்கல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அஸீம். بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا ونبينا أبي القاسم مصطفى محمد عبدك ورسولك وأمينك وصفيك وحبيبك وخيرتك من خلقك وحافظ سرك ومبلغ رسالاتك. اللهم صل على علي أمير المؤمنين ووصي رسول رب العالمين وصل على صديقة طاهرة فاطمة سيدة نساء العالمين وصل على سبطي الرحمة وإمامي الهدى الحسن والحسين سيدي شباب أهل الجنة وصل على أئمة المسلمين علي بن الحسين ومحمد بن علي وجعفر بن محمد وموسى بن جعفر وعلي بن موسى ومحمد بن علي وعلي بن محمد والحسن بن علي والخلف الهادي المهدي حججك على عبادك وأمنائك في بلادك صلاة كثيرة. இரண்டாவது குத்பாவிலும் இறைவனை பயந்து கொள்ளுகின்ற தக்வாவை கொண்டு வசியத்து செய்தவனாக, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ஒரு சமூக கட்டமைப்பில் பிரதானமாக அவருடைய ஆத்மீக ரீதியான விடயங்களை முன்னெடுப்பதிலே மஸ்ஜிதுகளின் பங்களிப்பு மிக பிரதானமானதாகும். ஒரு சமூகத்தினுடைய செழிப்பு, ஒரு சமூகத்தினுடைய மாண்பு எதை காட்டும் என்றால், அந்த பள்ளிவாயல் எவ்வாறு செழிப்பாக இருக்கிறது, அந்த பள்ளிவாசலிலே தொழுகின்ற ஜமாத்திலே வந்து கலந்து கொள்ளுகின்ற ஜமாத்தார்கள், அந்த பள்ளிவாசல் எடுக்குகின்ற கலாச்சார முன்னேற்றங்கள், இவைகளை பொறுத்துதான் ஒரு சமூகத்துடைய செழிப்பும் அதனுடைய மறுமலர்ச்சியும் தங்கியிருக்கிறது என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பள்ளிவாயல்கள் என்பது அல்லாஹ்வுடைய வீடு என்று சொல்லுகின்றோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய வீடு இயங்கிக் கொண்டே இருக்கும். அதிலே நாங்கள் சில நேரங்களில் இல்லாவிட்டாலும் மற்றவர்களுக்கு நாங்கள் சொல்லி, வீட்டிலே நாங்கள் இல்லாவிட்டாலும் வீட்டை கவனித்துக் கொள்ளுங்கள், வீட்டிலே உறங்கிக் கொள்ளுங்கள், அல்லது வீட்டிலே மின்சார விளக்குகளை போட்டுக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் நாங்கள் சொல்வோம். இரவிலும் செயற்படும் வீடு, பகலிலும் செயற்படும் வீடு, எல்லா நேரங்களிலும் செயற்படும் வீடு. இது ஒரு வகையான வீடு. இன்னும் சில வீடு இருக்கிறது, அடிக்கடி போய் வருவோம் மற்ற வீடுகளுக்கு. இன்னும் சில வீடுகளுக்கு இருந்தா போல் போய் வருவோம், இன்னும் சில வீடுகளுக்கு செல்லவும் மாட்டோம்.
எனவே அடிக்கடி போய் வருகின்ற வீட்டிலே எங்களுக்கு நெருக்கம் இருக்கும். இதே போன்றுதான் பள்ளிகளிலே யாரெல்லாம் கூடுதலாக தங்களுடைய பிணைப்பை தொடர்பாடலை ஏற்படுத்திக் கொள்கிறார்களோ நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தகர்ருபுக்குரியவர்கள். குடும்பத்திலே இருந்து ஒருவர் பள்ளிக்கு வந்து ஜமாத்தா தொழுது விட்டு போகின்றார் என்றால் அந்த குடும்பத்திலே சிறந்தவர் அவர்தான். சமூகத்திலே எப்பொழுதும் பள்ளிக்கு வந்து போகின்றார்களே அவர்கள்தான் சிறந்தவர்கள், அவர்கள்தான் சமூகத்திலே முன்னிலைப்படுத்த வேண்டியவர்கள். எனவேதான் இதைத்தான் எந்த அளவுக்கு மஸ்ஜித் செழிப்படைகிறதோ, மஸ்ஜிதுடைய செயற்பாடை செழிப்படைய செய்கின்றோமோ அந்த அளவுக்கு அந்த சமூகம் செழிப்பானதாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அன்புள்ள சகோதரர்களே, மஸ்ஜித் என்பது எங்களுடைய வாழ்க்கையில இந்த சமகாலத்திலே நடக்குகின்ற விடயங்களை பார்க்குகின்ற பொழுது எங்களுடைய தொடர்பாடலை, எங்களுடைய சமூகத்தை மஸ்ஜிதோடு நாங்கள் கூடுதலாக இணைக்க வேண்டிய கடமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் மஸ்ஜித் என்பது உதாரணமாக இந்த 20ஆம் நூற்றாண்டிலே கூடுதலாக பேசப்படுகின்ற விடயம் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பற்றி. அவர்கள் வெளியாக இருப்பது பள்ளி மஸ்ஜிதிலே, அவர்கள் வெளியாகி விட்டார்கள் என்று அறிவிக்க இருக்கிறது பள்ளியிலே, அவர்களுடைய ஆட்சி அமைய இருப்பது பள்ளியிலே, அவர்கள் தங்கி இருப்பது பள்ளியிலே. மஸ்ஜித் ஜாமி கூஃபாவில் இருக்கக்கூடிய பள்ளிதான் அவர்களுடைய ஆட்சி, அதாவது அவர்களுடைய மஸ்ஜிதாக கருதப்படும் என்ற விடயத்தை கூட பார்க்கின்றோம். அவர்களுடைய ஆட்சி மஸ்ஜித் சஹ்லா என்று சொல்லக்கூடிய அதில் தான் அவருடைய நிர்வாக நடவடிக்கைகள் இருக்கும் என்பதை கூட நாங்கள் பார்க்கின்றோம். நிறைய இமாம்கள் எவ்வாறு நாங்கள் இன்று அலி இப்னு மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஜியாரத்துக்கு சென்றால் அங்கு நாங்கள் அடிக்கடி வழி தவறி விடுவோம். கிட்டத்தட்ட 8 இடங்களிலே ஜமாத்துகள் ஒரே நேரத்திலே நடக்கும். இதே போன்றுதான் அந்த மஸ்ஜித் ஜாமியிலும் கிட்டத்தட்ட 12 ஜமாத்துகள் நடக்கக்கூடிய அளவுக்கு கிட்டத்தட்ட 500 கதவுகளை கொண்ட பாபுகளை கொண்ட விஸ்திரமான பள்ளிவாயல் அமையும். அதிலே பலர்கள் இருந்து கொண்டு படிப்பது, கற்றுக்கொள்வது, வருவது, போவது போன்ற பல விடயங்களை அறிஞர்கள் சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புள்ள சகோதரர்களே, இன்று இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வெளிவருவார்களா என்றால் சில கூற்றுகளின் அடிப்படையிலே பார்க்கின்ற போது நிச்சயமாக வரமாட்டார்கள். ஏனென்றால் அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் யார்? இன்று சவுதி அரேபியா இமாம் மஹ்தியை பற்றி சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடிய வரட்டு கௌரவம் பிடித்த சமூகமும் உலகத்திலே இருக்கிறது. சகோதரர்களே, இன்று இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வெளியாகிவிட்டால் அவர் ஒரு பயங்கரவாதி என்று முத்திரை சொல்லக்கூடிய அளவுக்குத்தான் இன்று அரேபிய நாட்டு மன்னர்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் வருகின்ற பொழுது அவர்கள் வந்து இந்த உலகத்திலே நீதியை நாட்டுவார்கள். உலகத்திலே செழிப்பான ஆட்சி நடக்கும், நல்ல மாற்றங்கள் ஏற்படும், நல்ல மனிதர்கள் உலகத்திலே உருவாகுவார்கள். எனவேதான் அவருக்கு பின்னால் இன்று அவர்கள் இன்றோ நாளையோ இந்த சமகாலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலத்திலே அவர்கள் வெளியாகினால் ஈரானிலே ஒரு சமூகம், லெபனானிலே ஒரு சமூகம், சிரியாவிலே அல்லது யமனிலே, ஈராக்கிலே அல்லது உலகத்திலே சில கூட்டங்கள். ஆகவேதான் சகோதரர்களே, இன்று இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி முஸ்லிம் சமூகம் அறிந்திருப்பதை விட யகூதிய சமூகம் அறிந்திருக்கிறது. இதனால் தான் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய விடயத்திலே மிகவும் கவனமாக இருக்கிறார்கள். எங்களை விடவும் ஆழமாக அவர்கள் ஆய்வு செய்திருக்கிறார்கள். இன்று நாங்கள் பார்க்கலாம், மிக தெளிவான ஆதாரங்களை முன்வைத்தாலும் கூட, உதாரணமாக கடந்த ரமலான் மாதத்திலே தொழுகை, அதாவது நோன்பு திறக்குகின்ற நேரம், அது ஷியா சுன்னி பிரச்சனை அல்ல, அது ஒரு இஸ்லாத்தினுடைய விடயம். அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவுக்கு கூட மர்ஹூம் துல்கிஃப்லி நாசிம் அவர்கள் ஆதாரபூர்வமாக சொல்லியும் கூட, இலங்கை வானொலியிலே அதனை ஒளிபரப்பு செய்தும் கூட அவர்களுடைய வரட்டு கௌரவம் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. ஏன்? சில வஹாபி சமூகம் சுன்னிகள் அதாவது தோற்று விட்டார்கள், ஷியாக்கள்
வென்று விட்டார்கள் என்ற ஒரு இழிவான ஒரு நிலைக்கு அவர்கள் இவ்வாறு இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் சகோதரர்களே. இதே போன்றுதான் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விடயமும் அவருடைய வருகைக்காக உலகம் தயார்படுத்திக் கொண்டிருக்கின்ற விடயத்தையும் பார்க்கின்றோம். இன்று மத்திய கிழக்கு நாடுகளிலே நாங்கள் பார்க்கலாம் எவ்வாறான ஒரு எதிர்பார்ப்பும் எவ்வாறான ஒரு நிலையும் ஏற்படும் என்று உலகமே பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே சகோதரர்களே, 1980ஆம் ஆண்டு ஈரான் இஸ்லாமிய புரட்சி ஏற்பட்டு ஒரு வருடம். அப்பொழுது நாடு ஆயுத ரீதியாக இராணுவ ரீதியாக பலகீனமாக இருக்குகின்றது என்ற அந்த நிலையை அவர்கள் கண்டு சத்தாம் ஹுசைனுடைய அறியாமை தன்மையை பயன்படுத்தி அவர்கள் ஈரான் இஸ்லாமிய குடியரசை தாக்குவதற்கு முயற்சி செய்தார்கள். அப்பொழுது பல இழப்புகள், பல்லாயிரக்கணக்கான மனிதர்கள் ஷஹீதுகளாக மாற்றப்பட்டார்கள். அதே நிலைமைதான் இன்றும் பல தளபதிகளை உலகத்திலே அழித்து செய்த ஹசன் நஸ்ருல்லாஹ், இதே போன்று இஸ்மாயில் ஹனியா, காசிம் சுலைமானி, யஹ்யா சின்வார் போன்ற பலர்களை அழித்த இந்த சந்தர்ப்பத்தை பலகீனமாக நினைத்து அவர்கள் இன்று ஈரான் இஸ்லாமிய குடியரசை தாக்குவதற்கு பல ஆயிரம் இராணுவ வீரர்களை எங்கே ஒரு கண்டத்திலே இருக்குகின்ற மனித உரிமைகளை பற்றி பேசுவதற்கு எந்த விதமான அருகதையும் இல்லாத அமெரிக்கா கொண்டு வந்து குமித்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கின்ற இந்த விடயத்தை பார்க்கின்றோம். ஆன்மீக தலைவர் அவர்கள் அமைதியாக பெருநாள் ஹுத்பாவை ஓதி கல்புன் முத்மைன் என்ற அந்த அடிப்படையில் அவர்கள் சொன்னார்கள், எங்களை தாக்குவதை நாங்கள் வெகு தூரமாக நாங்கள் பார்க்கின்றோம், தாக்குவதை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. அவ்வாறு அவர்கள் தாக்கினால் வெளியிலே இருந்து எங்களை தாக்க முடியாது. சில நேரங்களில் உள்ளூரிலே இருந்து சில தாக்குதல்கள் இடம்பெற்றாலும் கூட அதற்குரிய அடி பலமாக இருக்கும் என்று அவர்கள் சொன்னது மாத்திரமல்ல, நிச்சயமாக அல்லாஹு தஆலா இந்த பலகீனத்தை அவர்கள் நினைக்கின்றார்கள். மக்கருல்லாஹ் வல்லாஹு கைருல் மாக்கிரின் என்ற 8 வருட யுத்தத்தின் போது அவர்கள் எத்தனை இழப்புகளை இழந்தாலும் அவர்கள் எழுந்து நிற்குகின்ற தைரியமாக உலகத்தை பார்த்து சொல்லுகின்ற அந்த தைரியமான துணிவான அடிப்படையிலே அவர்கள் கண்டிருக்கின்ற ஆயுதங்கள், கற்றிருக்கின்ற அறிவுகள், கொண்டிருக்கின்ற விழுமியங்கள், இவைகள் எல்லாம் நிச்சயமாக சகோதரர்களே அவர்களுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தி இந்த புனித ரமலானிலே பத்ர் சஹாபாக்கள் ஷுஹதாக்களாக மாறியதை போன்றோ அமீருல் மோமினின் ஹஜ்ரத் அலி இப்னு அபி தாலிப் போன்ற வீரர்கள் எவ்வாறு ஒவ்வொரு யுத்தங்களிலும் கலந்து கொண்டு தங்களுடைய உயிரை நீத்தார்களோ இதே போன்ற ஒரு நிலையை அவர்கள் ஏற்படுத்திக் கொள்வார்கள். அவர்கள் இறைவனிடத்திலே எதிர்பார்ப்பது, யா அல்லாஹ், எங்களுடைய இறுதி இலக்கு உன்னுடைய பாதையிலே நாங்கள் ஷஹீதாக வேண்டும். நாள மறுமையிலே அந்த இமாம் ஹுசைன் எவ்வாறு உன்னுடைய தீனுக்காக தன்னுடைய குழந்தைகளை, தன்னுடைய உயிரத்தை, தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய பெண்களை, தன்னுடைய சஹாபாக்களை எல்லாம் அர்ப்பணம் செய்தார்களோ அந்த நிலையை யார் எங்களுக்கு தந்துவிடு என்ற மகத்தான துவாவோடு அவர்கள் இப்பொழுது களம் இறங்கியிருப்பதை பார்க்கின்றோம். இதுவே இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா முஸ்லிம் சமுதாயம் குறிப்பாக பலஸ்தீன் மண்ணிலே இருக்குகின்ற இந்த விடயத்திலே அவர்கள் அண்மையிலே கூட உலகம் பூராகவும் நடந்த குதிஸ்தின் நிகழ்வின் போது உலகத்திலே பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றது, பல விழிப்புணர்வுகள் ஏற்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நிச்சயமாக அல்லாஹு தஆலா அந்த பைத்துல் முகத்தஸிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற பலஸ்தீன் மண்ணிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த நிலையிலே பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். இந்த ஜியோனிசவாதம் என்ற இந்த ஷரத்தான் என்று சொல்லக்கூடிய இந்த நோய், கொடிய நோய் மத்திய கிழக்கிலே இருந்து புடைத்தெறியப்பட வேண்டும் என்ற பிரார்த்தனையை இந்த ரமலான் மாதத்தின் சவ்வால் மாதத்திலே நாங்கள் வைத்து அல்லாஹு தஆலா இதனை இந்த நேரத்தில் அங்கீகரிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு, யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. ரமலான் மாதத்திலே நாங்கள் செய்து வந்த அந்த இபாதத்துகளை, அதிலே பெற்று வந்த பயிற்சிகளை இறுதி வரைக்கும் நாங்கள், அடுத்த ரமலான் வரைக்கும் நாங்கள் அதை எங்கள் வாழ்க்கையிலே கடைபிடித்து நடப்பதற்கு எங்கள் அனைவர்களுக்கு அருள் புரிவாயாக. எங்களுடைய ஆன்மீக தலைவர் இமாம் சையத் அலி காமினி அவர்களுடைய ஹயாத்தை உன்னதமானதாக ஆக்கிவிடுவாயாக. ஷஹீதுல் உம்மா சையத் ஹசன் நஸ்ருல்லா அவர்கள் மரணித்தாலும்
அவர்களுடைய அந்த பணியை, அவர்களுடைய அந்தஸ்து உயர்ந்ததாக இருக்கிறது, மென்மேலும் உயர்த்துவாயாக. அந்த பணியை அந்த மக்கள் தொடர்வதற்கு அருள் செய்வாயாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தப்பத் யதா அபீ லஹபின் வ தப் மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப் சயஸ்லா நாரன் ذات لهب وامرأته حمالة الحطب في جيدها حبل من مسد. صدق الله العلي العظيم.